மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடிங்க. மாம்பழம், முருங்கைக்காய் ஒரு 10 ரூபா ஒரு கத்தை. எல்லாம் பின்னாடி ஒரே கவர் ஆகுதுக்குள்ள, அதான் பிரச்சனை. இப்போ எனி டைம் படுத்துதான், தூங்கினாலும் படுத்துக்குதா, உட்காந்தாலும் படுத்துக்குதா. சிவா வளரங்க ரொம்ப மோசமாயிட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் என் கூட போட்டி போடுறான், படுக்கிற இடத்துல போட்டி போடுறான். அப்பா தலைவனில் படுத்துக்கிட்டாமாங்கிறான், கேட்டால் என் நோட்டை தொடுறாங்கிறான். சிப்ஸு சாப்பிட்ருந்தான், சிப்ஸை 2 எடுத்துட்டுனா அதுக்கு என் சிப்ஸ் எடுத்து திங்கிறான் பாருமா, அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுக்கு தம்பி பாப்பா போகிறதா, அவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கே தெரிலங்க. இப்போ தான் ஸ்கூல் போய் கூப்பிட்டு வந்தோம், அப்புறம் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னாங்க. கட்டி 3 மாதம் கூட ஆகலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உக்காந்தான். வீடியோ ஏதாவது இன்றைக்கி ரொட்டீன் மாதிரி எடுக்கலாம் தாங்க பார்த்தோம். இன்றைக்கி ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அங்கே போய் சுற்றிட்டு வந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு உட்காந்தோம். மழை வர்ற மாதிரியே இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் எப்படியே செம்ம மழை இருக்குன்னு நைட்டு நினைக்கிறேன். அப்படிதாங்க இருக்குது இப்போ கொஞ்ச நாளாகவே. ஆனால் மழை நாள் ஆரம்பிச்சிச்சா என்னன்னு தெரியல. இல்லை இன்னும் ஆரம்பிக்கல, ஆடி தானே அப்புறம். ஆனால் ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை தான் மழை டைம் தான். சிவா நின்றாத அவருங்க பாட்டி வந்து மரவள்ளி எடுத்துகிட்டு வந்தாங்க. யாரும் எங்கள் அக்கா கொடுத்து விட்டாங்கன்னு சொன்னிச்சு. சிப்ஸு கடை போட்டுருக்காங்களாம், அதனால் மரவள்ளியும் சிப்ஸ் பாக்கெட் எடுத்துகிட்டு வந்தாங்க. சிப்ஸ் பாக்கெட்டு காலி. அதான் அந்த மரவள்ளியை வச்சு நைட்டுக்கு வந்து என்ன ஏதாவது தொட்டுக்க செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கா. அப்படியே இதுலேருந்து இந்த ரொட்டீனை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. இந்த ஒரு கிழங்கு அலசத்துக்கு உண்மையா இவ்வளோ தண்ணியாமம்மா? அப்புறம் அலசாமே சாப்பிடலாங்கடியா? மொண்டு ஊத்துற அது ஏதோ செம்மண்ணில் போட்டிருப்பாங்களாட்டுக்கு. நம்ம கொள்ளையிலே வந்து குச்சி கிடைச்சதுன்னா எடுத்துட்டு போய் வைக்கணும். ஆமாங்க, நாங்க ரொம்ப நாளா மரவள்ளி குச்சி கிடைக்குமான்னு பாக்குறோம். ஆனா கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைச்சா போடணும். நம்ம அந்த லைன் போறது இல்ல, போனா எடுத்துட்டு போவோங்க. ஒரு டைம் ஈரோடு போற வழியில கூட இருந்துச்சு. கேக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேற என்ன, அவங்களும் வெட்டி வேஸ்டா தான் இது பண்றாங்க. கடைசி வச்சு இதை தொட்டுக்க ரெடி பண்ணிட்டு அடுத்து பஸ் ஸ்டாண்டு போய் உங்க குழம்பு என்ன வைக்கிறாங்க, என்ன வாங்கணுங்கிறத பாக்கணும். ஆமா வாங்க பாருங்க. இதை காட்டணுமாம்மா? செருப்பு 100 ரூபா செருப்பு தானே மாமா? அது எடுத்து வருஷம். ஆனா 200 ரூபாய்க்கு எடுக்கிற செருப்பு கூட உழைக்கல. ஆமா, 100 ரூபா செருப்பு தான் உழைச்சிச்சு. ஆமா, அது இல்லாம என் கொத்தனார் வேலைக்கு தாங்க செட் ஆகுது. மத்த செருப்பு எல்லாம் போட்டா சிமெண்ட் அதுன்னு பட்டு. ஆமா, செருப்பு என்ன செருப்பு பார்த்து என்ன பணக்காரன் முடிவு பண்ண போறான், என்ன முடிவு என் காலு. ஐயோ, இதை விட காமெடி என்னன்னா, இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செருப்பையும் வேற ஒரு செருப்பையும் மாத்தி போட்டுட்டு போயிட்டாரு. ஆமா, போட்டுட்டியா? அப்புறமே நான் என்னடா இது ஒவ்வொரு செருப்பு கிடக்கு அப்படின்னு சிவாவை கூப்பிடுறதுக்கு டைம் ஆச்சுன்னு வெளியில வந்தேன்னா, நான் இந்த ட்ரெஸ் போட்டு செருப்பு போகும்போது நிறைய பேர் என் காலே ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் நோட் பண்ணிட்டேன். என்னடா எனக்கு பிரச்சனை இல்லைங்க, காசு போட்டு செருப்பு எடுக்கிறது எதுக்கு மனசு வரல. அப்புறமே பார்த்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டுக்கிட்டு வண்டி உள்ள கழட்டி வச்சு எடுத்துட்டு வராருங்க செருப்பு தான். பஸ் ஸ்டாண்டு போலாம். சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? 15 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இடுப்புல கையை கொடுத்துட்டு மேடம் நிக்கிறாங்க. இன்னமும் என்ன பண்ணலாம், என்ன குழம்பு முடிவு பண்ணிட்டு போய் ஃபேன் போடுறேன். போறது இல்லையா? மழை வேற வந்துருச்சு. கடைக்கு போனா விலை அதிகங்க. இன்னும் ஒரு நாள் சந்தையில எல்லாம் வாங்கிக்கலாம். நைட்டுக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறான். சொல்லு. அரை மணி நேரமா நிக்கலாம். நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், மினி விளாக் எடுக்கணும், வாழ்க்கையில முயற்சி பண்ணாம எதுவும் நடக்காதுன்னு எனக்கு இவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க. கடைசியில வீட்டை விட்டு நைட்டு சோத்துக்கு என்ன ரெடி பண்ணு, வெளில வானா இன்னும் வந்து சேரல. போ கிளம்பி போட்டுக்கணும். வாடா நம்ம செடிக்கு போய் தண்ணி ஊற்றுவோம். மாம்பழம் 4 கிலோ 100 ரூபான்னு விற்கிதுங்க. இப்போ அடுத்தது அதை வாங்கிட்டு வர போகிறேன். போலாமா? எல்லாம் பின்னாடி ஒரே கவர் ஆகுதுக்குள்ள, அதான் பிரச்சனை. நான் போயிட்டு மாம்பழம் எடுத்து சாப்பிட்ருக்கேன். செம்மையா இருக்கு, வாங்கிட்டு வந்தோம். பாருங்க, ஒரு 500 மாங்கன்னு 500 கொய்யாக்கண்ணு எல்லாத்தையும் உருவாக்கிட்டு சேல்ஸ் வேணா சொல்லுங்க, வாங்கிக்கலாம். நம்மகிட்ட அது குடுக்குறதுக்குள்ள டேமேஜ் ஆயிரும், அழகா கொண்டு போக மாட்டாங்க, அதான் பிரச்சனை. சரி வா மாம்பழம் சாப்பிட்டு பாரு. ஈவினிங் ரொட்டீனுங்க குள்ளாய்க்கு இன்னைக்கு. ஏன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னா, அங்கே பாருங்க, புளிச்ச கீரை, மாம்பழம், முருங்கைக்காய் ஒரு 10 ரூபா ஒரு கத்தை. சாம்பார் வைக்க போகிறான், முருங்காயை போட்டு வச்சுட்டு அப்புறம் புளிச்ச கீரை கடைஞ்சி ரெடி பண்ணணும். கொஞ்சம் போதும். ஏன் கொஞ்சம் காலைக்கு சேர்த்து வச்சுக்க. காலைல முருங்கை சாம்பார் வச்சுக்கலாம், கொஞ்சமாக வச்சுக்க. அது கெட்டு போகாது 3 நாளாக இருந்தாலும். 3 வேளையும் சாப்பிட்டானா சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைபரும் மோஸ்ட்லி என்ன கேட்டாங்கன்னா, 8 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் வீடியோ போடுங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க, செஞ்சா வீடியோ பார்க்க பிடிக்கலன்னாங்களா. சரி வா, இதுக்கு மேலே என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே வீடியோ ரொட்டீன் போட்டுருவோம்.
ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கலான்னு பார்த்தா இவ வந்து இப்போ சாப்பாடாக 5 மணிக்கு ஆரம்பிக்கலாம், நைட்டு 9 மணி ஆகிடுது. அதனாலே நான் வீடியோ எடுக்க மலைச்சிட்டு அதை எடுக்கிறது இல்லை. அதான் உண்மை. தலையை மட்டும் ஆட்டுவான். என்னடா பண்ணிட்டு இருக்க? மாங்காய் திங்கிறான மாம்பழம் நல்லா இருக்காதுன்னு நினைச்சிட்டு வாங்க. அப்படி இது இன்டிசன்ட்லாம் இல்லைங்க, அது யதார்த்தமா அப்படி எதனா இருக்காது வீடியோ எடுத்துருவான். நான் அதனாலதான் உங்களுக்கு மனுஷனா பிறந்தவன் எவனுமே டீசென்ட் இல்ல. அதாவது டீசென்ட்னா வெளியில அடுத்தவங்களுக்காக தான் நடிக்கிறது. உள்ளுக்குள்ள நம்மளோட கேரக்டர் சாப்பாடு விதத்துல எப்படிங்கிறது நான் எதையும் மறைக்க மாட்டேங்க. அப்படின்னா போட்டுருவாங்க தான். எதுன்னா இந்த மாதிரி சாப்பாடு விஷயம் ஏதாவது என்கிட்ட செருப்பு இல்லை அந்த மாதிரி ரொம்ப பந்தாலாம் நான் பண்ண மாட்டேன். ரெடி பண்ணிட்டியாமா? மணி 7:30. 5 மணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாண்டி புள்ளாய்க்கு டிவி இல்லைன்றீங்களா? அங்கே பாருங்க டிவி கீழே இருக்கு. நானும் இந்த கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. அதனால புள்ளாய் வேக வச்சாலும் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றேன். சிவா உனக்கு வேணாண்டா? அவன் ரொம்ப வித்தியாசமானவங்க. அந்த கிழங்கு எதையுமே தொட மாட்டாங்க. ஒருவேளை பெரிய பையனானா தான் அவன் தெரிஞ்சு இது ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஆமா ரெடி ஆயிடுச்சு. மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடிங்க. உருளைக்கிழங்கு பதில். ஆமா சிவா நல்லா இருக்கா? குழம்பு ஊத்தி சாப்பிடுமாமா? அவனுக்கு முருங்கைக்காய் போடுமாமா? அவன் வேணான்னு தான் சொல்லுவான். இப்ப மணி எத்தனை? நான் சாப்பாடுலாம் செஞ்சுட்டேங்க. இவரு வந்தது லேட்டு. சாம்பார் சாதம். அதே ஒரு கவலை ஃபுல்லாகி இப்போ கரெக்டாக கரண்ட் போயிடுச்சுங்க. வீடியோ முடிக்கலான்னு போயிட்டு அந்த ரிங் லைட் சுவிட்சு போட்டால் டோட்டலாக கரண்ட் ஆஃப் ஏரியா ஃபுல்லாக. சிவா தூங்கிட்டாங்க. நம்மளுடைய நைட் ரொட்டீன்ல ஈவினிங் ரொட்டீன் எல்லாமே இதுதான். மோஸ்ட்லி டெய்லியுமே இப்படி போகாது. இன்னைக்கு தான் அது இதுன்னு வாங்கணும். மற்ற டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா விட்டு தான் உட்காந்துருப்போம். ப்ரெக்னென்ட் ஆனதுனால வெளியில் எங்கேயும் அதிகமாக சுற்றுறது. இதுக்கு முன்னெல்லாம் பாட்டி வீட்டு போவோம், தோட்டத்துக்கு போவோம், எங்கேயாவது அப்படியே சுற்றுவோம். கடத்தூர் கடுப்பிடிச்சா அப்படிலாம் கூட்டம். இப்போ போகிறது கிடையாது. ஏதோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன். மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாரோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இப்போது இதுக்கு மேலே லைவ்லாம் போடலான்னு பார்த்தோம், போட முடியல. ஏன்னா இந்த கரண்ட் இல்லாதனால திரும்ப போடுவோம் கண்டிப்பாக. இந்த வீடியோவே நாளைக்கு தான் அப்லோட் பண்ணுவோம் 3 மணிக்கு. மறந்துடாமல் லைவ் வந்துடுங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம். யாராக இருந்தால் லைவ் வாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். குட் நைட்டுங்க.